தவழ்ந்தபடியாக இருக்கிறார்ல, அவருக்கு நிதினா என்னன்னு தெரியுமா? நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மண்ணும் தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் எதுக்கு இவங்களுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க? நில்லுனா நிற்கணும், உக்காருனா உட்காரணும், காலில் விழுனா விழணும், டயரை நக்கனா நக்கணும், வானத்தை பார்த்து அண்ணாந்து கும்பிடுனா கும்பிடணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி தவழ்ந்தபாடியாரின் திறமைக்காகலாம் பதவி கொடுக்கல. இவருக்கு ஒரு அளவும் தெரியாது. பொட்டிமணி இருக்கிறாருல்ல, அவர் ஒரு வேடந்தாங்கல் பறவையை போன்றவர். எங்கேயுமே நிலையாக இருக்க மாட்டார். சீசனுக்கு சீசன் மாறிக்கிட்டே இருப்பார். தேர்தல் அறிவிச்சிட்டா போதும் இந்த கூட்டணியில் இருப்பார். தேர்தல் தேதி அறிவித்த உடனே அடுத்த கூட்டணிக்கு போயிடுவார். வேடந்தாங்கல் பறவையை போல நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அல்ல பொட்டிமணி அவர்கள். பொட்டி எங்கே கொடுக்குறார்களோ அங்கேயே தாவி விடுவார் அவர். தவழ்ந்தபாடியார் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர். கஜினி முகமதுவை போல திறமை மிக்கவர். 17 முறை படையெடுத்து தோல்வி கண்ட கஜினி முகமதுவையே தோற்கடிக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர் தான் நம்ம தவழ்ந்தபாடியார். இதுவரைக்கும் 10 தோல்வியை கண்டிருக்கிறார். கஜினி முகமதுவை விரைவில் தோற்கடிப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த மாதிரி தவழ்ந்தபாடியார் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள தலைவர். அவருடைய கூட்டணியில் நாங்கள் இணைவது எங்களுக்கு வெற்றியை இறுதி செய்வதை போல இருக்கிறது. எங்கள் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். பொட்டிமணி அவர்கள் படித்தவர், பண்பானவர், பெரியவர்களை மதிக்கக்கூடியவர். குறிப்பாக என்னை போன்ற பெரியவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். எங்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் மீது ரொம்ப அன்பு கலந்து மரியாதையை வைத்திருப்பவர் இவர். அப்படி பண்பாக பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய தந்தையை மிக சிறப்பாக மதிக்கக்கூடியவர். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளினும் சொல் என்ற திருக்குறளுக்கு உதாரணமாக வாழக்கூடியவர் தான் நமது பொட்டிமணி அவர்கள். அந்த மாதிரி மிகச்சிறப்பாக மரியாதை கொடுக்கக்கூடியவர். இவருக்கு நம்ம கூட்டணியில் இணைந்தது இந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக ஆகிவிட்டது. பாருங்க, கொடியே பறக்குது. அந்த மாதிரியான கூட்டணி தான் இது. இவருடைய கட்சிக்கு நாங்கள் 18 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்குவதாக முடிவு செய்திருக்கிறோம். ராஜ்யசபாவுக்கே பொட்டிமணி அவர்கள் போக மாட்டார். ஆனாலும் எதுக்கு அதை கேட்டு வாங்குறாருன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. எங்கள் கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு.